இப்போ பார்த்தீங்கன்னா மணிலா போட்டிருக்கோம். மணிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பூச்சி மேலாண்மைக்கு விளக்கு பொறி வச்சிருக்கோம். விளக்கு ம். பொறியில பார்த்தீங்கன்னா, சோலார் விளக்கு பொறி ஆட்டோமேட்டிக் இது. இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மாலை வேளையில 6 மணிக்கு இந்த லைட் ஆன் ஆகும். இந்த பூச்சிக்கு அந்து பூச்சி, தாய் பூச்சின்னு சொல்லக்கூடிய பூச்சிகள் என்ன பண்ணும், அந்த முட்டை வைக்கிறதுக்கு இனப்பெருக்கம் நடக்கிறதுக்கு, முட்டை வைக்கிறதுக்கு பறந்து வரும். பறந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லைட் வெளிச்சம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓ! அது பார்த்தீங்கன்னா, மாலை வேலை தான் பறக்க ஆரம்பிக்கும். ஒரு மாலையில 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அது பறக்க ஆரம்பிக்கும். அந்த நேரம் மட்டும் தான் இந்த லைட் எரியும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்து இதுக்கு புடிச்ச கலர்ன்னு சொல்லிட்டு இங்க முட்டை வைக்கலான்னு வரும். ம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி ஊத்தி வச்சிருப்போம் அந்த பாக்ஸ்ல. வெறும் தண்ணியில தண்ணி மட்டுங்களா? ஆமா தண்ணி கூட ஊத்தி அது கூட விளக்கெண்ணெய் ஊத்தி வைப்போம். ஓ! ஏன்னா அந்த ரெக்கை ஒட்டிக்கும் அது. இல்லன்னா இது வெளிய வந்துச்சுன்னா அந்த ரெக்கை உலர்ந்து காஞ்சு பறக்க ஆரம்பிச்சிரும். ஓ! அதனால விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சிருப்போம். ஒரு சூப்பர், சூப்பர். 25லேருந்து 50 எம்எல் விளக்கெண்ணெய். ம். வேற ஏதாவது பயன்படுத்தலாமா? ஒட்டும் பச ஆயில்லாம் பயன்படுத்தலாம். ஆனா எங்க பூமி இயற்கை விவசாயம் பண்றதுனால, பயோன்றதுனால விளக்கெண்ணெய் பாதிக்காது. ம். அப்ப நாங்க விளக்கெண்ணெய் ஊத்தி வைப்போம். மாலை வேளை இது பறந்து வரும். அதுக்கு புடிச்ச கலர் முட்டை வைக்கிறது. பூச்சின்றது 4 நிலை. ஒண்ணு இந்த மட்டும் முட்டை வைக்கிறது. முட்டை வச்சுட்டு போற வேலை தான் அதுக்கு. ம். அந்த முட்டை 2வது நிலை. அது என்ன பண்ணும்? புழுவாகும் 3வது நிலை. 4வது நிலை பார்த்தீங்கன்னா, கூட்டுப்புழுவாகும். கூட்டுப்புழுவாகி பூமிக்குள்ளார வந்துரும். அதுக்கப்புறம் அந்த கூட்டுப்புழு தான் ரெக்கை முளைச்சு பறந்து வந்து முட்டை வைக்கிறது. அந்து பூச்சியா ஆமா, மாறுது. அந்து பூச்சா மாறி தாய் பூச்சா வரும். ம். அந்த தாய் பூச்சை நாங்க என்ன பண்றோம்? இப்பயே புடிச்சிடுறோம். ஓ! அப்ப ரைட். அதனுடைய ஜெனரேஷன் அங்கே கட் ஆயிடும். ம். அப்ப தாய் பூச்சி பிடிச்சிட்டுனா இனப்பெருக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது வந்து நம்மளுக்கு அந்த விளக்கு பொறின்றது ரொம்ப விவசாயிக்கு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. எவ்வளோ சார்? எவ்வளோ குடுத்து இது வாங்குனீங்க? வந்து நான் வந்து நண்பர்கிட்ட வாங்கினேன் 3000. ம். நெறைய இன்னைக்கு சந்தையில நெறைய வந்திருக்கு. ம். நான் வாங்கினது ரூ. 3000 வாங்கியிருக்கேன். ஓகே. ஏக்கருக்கு 1 கம்பல்சரி எல்லா பயிர்களுக்கும் வைப்போம். 1 போதுமா இது? ஏக்கருக்கு 1 போதுமானது. ம். அந்த பயிரினுடைய அந்த அதுக்கு மேல இருக்கணும். ம். குறைஞ்சது அதிகமான உயரம் இருக்கக்கூடாது. ஒரு நெல்லு நடுறோம்னா நெல்லுக்கு மேல ஒரு 1/2 அடி உயரத்துல இருக்கணும். ம். அதுக்கு மேல பயிர் வர வர அத கொஞ்சம் மேல உயர்த்திக்கிட்டே வரணும். ரைட், ரைட், ரைட். அப்ப அது அந்த தாழ்வான பகுதியில தான் பறந்து திரிஞ்சுட்டு வெளிச்சம் இருக்கும். தெரிஞ்சா வந்து உட்காந்துரும் ஆமா. அதுல. அந்த வெளிச்சம் தெரிஞ்சுன்னா வந்து அந்த தாய்ப்பூச்சின்றத நாம புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா, அந்த புழுக்களுடைய எண்ணிக்கைகள குறைக்கிறதுக்கு எளிமையான வழி இது. சூப்பர் சார். ஆமா. சூப்பர். இது இயற்கைக்குன்னு இல்ல, செயற்கைக்கும் வச்சா சிறப்பு தான் அது. ம். ஆனா நாங்க எனக்கு வச்சிருப்பாடு இப்ப பூச்சி மேலாண்மைக்கு ரொம்ப சிறப்பு.